வணக்கம் வந்தனம் அண்ட் நமஸ்கார். வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய நேயர் ஒருத்தர் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா டுட்டி அப்படின்னு ஒன்று வச்சுருக்கார் பேர். அவர் என்ன போட்டிருக்காருன்னா, பழைய வீடியோ ஒன்று, அதில் மேல் உலகில் எந்த தண்டனைகளும் இல்லை என்று டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் சொல்லுது. சரிங்களா? நம்மளுடைய ஊரில் வந்து எண்ணெயில் போட்டு வறுப்பதும் நெருப்பில் போட்டு கொளுத்துவதும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதெல்லாம் சும்மா நம்மளை பயமுறுத்தி வைக்கிறதுக்காக, இங்கே பூமியில் வந்து இவனும் தப்பு பண்ண மாட்டான்ல அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டார் போல. அந்த நூல் தான் சரி, எனக்கு தேவையில்லாதது அப்படிங்கிறது வந்து பொய் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டார் போல். எதுவுமே பொய் கிடையாது. சரிங்களா? ரெண்டுமே உண்மை. நல்லா புரிஞ்சுக்கங்க, இது ரெண்டுமே உண்மை. ஏன்னா இந்த அண்ட சராசரம் அப்படிங்கிறது நம்முடைய கற்பனைக்கு எட்டாத நிறைய விஷயங்களை வந்து படைத்து காத்து அழித்து கொண்டு திருப்பவும் படைத்து காத்து அழித்துங்கிற இந்த செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த அண்டத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இதே டெஸ்டினி ஆஃப் சோல்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, நீ பார்க்குற ஒரு பூமி கிடையாது, இது ஒரு வெங்காயம் போல் அப்படின்னு இருக்காங்க. இதில் நிறைய அடுக்குகள் இருக்குது. பூமிக்குள்ளேயே நிறைய பரிமாணங்கள் இருக்குது, டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த பூமிக்குள்ளேயே இருக்குது அப்படின்ட்டு. நம்மளுடைய கலாச்சார நூட்கள் என்ன சொல்லுது, மத நூட்கள் என்ன சொல்லுது, நீ வாழக்கூடிய இடத்துலையே உனக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய உயிர்கள் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம சொல்கிற பாக்டீரியா வைரஸ் எல்லாம் கிடையாது, நிறைய உலகங்களே இந்த இடத்துல உண்டு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இப்போ தேவர்கள் அழைப்பது எல்லாம் இங்கேயே இருக்காங்க. உனக்கு அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, அதே போல் அவங்களுக்கு நீ கண்ணுக்கு தெரிய மாட்டேன். ஆனால் ரெண்டு பேர்த்த கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு எது வழி? அதுக்கு தான் மந்திரங்கள் அப்படிங்கிறதையும் எந்திரங்கள் தந்திர முறைகள் அப்படிங்கிறது எல்லாமே பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ஸோ அந்த கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அந்த பரிமாணத்தை ஓப்பன் பண்ணி அவங்க கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வழி. ஸோ இந்த இடத்திற்குள்ளேயே இது அத்தனையுமே உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த ஆன்மூலக பதிவுகளும் நம்மளுடைய கலாச்சார ரீதியாக சொன்ன இரண்டு நூட்களும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. சொல்கிற விதம் மாறுபட்டு இருக்கலாமே தவிர ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. இதே ஆன்மூலக பதிவுகள் இன்னொன்று என்ன சொல்லுது, இந்த பூமியில் வாழும் பொழுது ரொம்ப மோசமானவன் இல்லை, அவனுக்கு மனசாட்சி எல்லாம் உண்டு, இருந்தாலும் அவன் கொஞ்சம் ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டான், யாரையோ பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவன் வந்து ஆன்மூலகத்துக்குள்ளே அவன் வந்து அனுமதிக்க தான் படுறான். ஆனால் அவன் அங்கே போகமாட்டான். என்ன பண்ணுறான், தனக்குத்தானே ஒரு பரிமாணத்தை ஒன்று உண்டு பண்ணிக்கிட்டு, ஒரு சிறு இடத்த ஒன்று உண்டு பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே போய் இருக்கிறான். அந்த இடமும் எப்படி அவனே உண்டு பண்ணிக்கிறான், ஒரு மோசமான துன்பத்திற்கு ஏற்றார் போல் இருக்கக்கூடிய ஒரு இடமாக அவன் உண்டு பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே தானே போய் இருந்துட்டு தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிறான் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் நடக்குதே. இது வந்து என்ன, நம்மளுடைய பதிவுகள் சொல்லும் பொழுது இன்னொரு எக்ஸ்டர்னலாக ஒருத்தங்க வந்து நமக்கு தண்டனை கொடுக்கறதாக சொல்லப்படுது. ஆனால் இந்த இடத்துல இந்த ஆன்மூலக பதிவுகள் என்ன சொல்கிறாங்க, தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிட்டதாக சொல்லப்படுது. சரிங்களா? சரிங்க, அப்படி மீறி ஆன்மூலகம் போகிறீங்க, நீங்கள் ஒரு கொடும்பாவி ஆன்மூலகம் போகிறீங்க, ஆன்மூலகத்துக்குள்ள விடவே மாட்டாங்களே, அப்படியே ரிட்டன் அனுப்பப்பட்டவங்க எத்தனையோ பேர்த்த பார்த்துருக்கோம். அது பட்டு மோசமான துன்பம். அப்போது இவன் துன்பம் செய்ததற்கு மாற்று பிறப்பு எப்படி இருக்கும், இவன் செய்த துன்பத்தை காட்டிலும் அதிகமான துன்பம் கிடைக்கக்கூடியதாக ஒரு பிறப்பு வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டு திருப்பி அப்படியே அனுப்பப்பட்டுரும். ஸோ இதெல்லாம் இருக்கே, இதுவும் ஆன்மூலகத்தில் இருக்கே. அங்கே தண்டனை கொடுக்கலனாலுமே இங்கே இருக்கே லைவில் தண்டனை அப்படிங்கிறது ஒன்று இருக்கே. அப்போது ஆன்மூலகத்தில் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போது ஆன்மூலகம் அப்படிங்கிற ஒரு பரிமாணம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏன் நரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பரிமாணம் இருக்கக்கூடாது? இந்த உலகத்தில் ஆன்மூலகம்னு ஒரே ஒரு பரிமாணம் தான் இருக்குது. எந்த நம்பிக்கையில் சொல்கிறோம், எனக்கு இந்த நூல் இதை சொல்லுது, இந்த நூல் இதை சொல்லுது, இந்த நூல் எனக்கு பிடிக்கல, அதனால் அந்த நூல் மட்டும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போக முடியுமா? ஆன்மூலகம்னு சொல்லி ஒரு இடம், ஒரு பரிமாணம், அதில் ஒரு கட்டமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏன் யமதர்மன் ஏன் அந்த இடத்துல ஒரு ஒரு நம்ம கலாச்சாரம் சொன்ன மாதிரி ஒரு தண்டனை அப்படிங்கிற ஒரு பரிமாணம் இருக்கக்கூடாது? சொர்க்கம் இருக்குங்கிறோம், தெய்வங்கள் வாழக்கூடிய இடம் இருக்குங்கிறோம், ஏன் நரகம் இருக்கக்கூடாது? ஏன் அங்கே போன தண்டனைகள் கிடைக்கக்கூடாது? ஏன் அங்கே ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது? இப்போ யமதர்மன் இந்த இடத்துல தீர்ப்பு கொடுக்குற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. நம்மளுடைய சித்திரகுப்தன் வந்து கணக்குகள் எடுத்து பார்க்குறமாங்கிற அங்கே ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? இப்போது இந்த பிறப்பு அங்கே வந்து தண்டனைகள் அப்படிங்கிறது என்ன? இப்போது ஆன்மூலகத்தில் வந்து பார்க்கும்பொழுது எப்படி அந்த சொல்லக்கூடிய விதம் தான் மாறுது, ரெண்டும் ஒன்று தான். இப்போ ஆன்மூலகத்தில் வந்து நமக்கு எப்படி தண்டனைகள் இல்லைன்னு சொல்கிறது தப்பு. ஆன்மூலகத்தில் பார்க்கும்பொழுது இங்கே பிறப்பு எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த பிறப்பை வந்து அங்கே எப்படி இது பண்ணுறாங்க, நமக்கு அங்கே ஒரு லைப்ரரி இருக்குதுன்னு பார்த்தோமா, அதெல்லாம் டெஸ்டினி ஆஃப் சோல்ஸில் பார்த்துருக்கோம். லைப்ரரி இருக்குது. அந்த ஒரு பெண் தற்கொலை பண்ணி இறந்துருப்பான், அந்த லைப்ரரின் வரும், அந்த பெண் வந்து பயங்கரது, ஏன் நான் செஞ்ச காரியம் தான் சரி அப்படின்ட்டு இருக்கும். லைப்ரரி ஒன்றும் பேச மாட்டார், அப்படியே இருப்பார். ஒரு வாட்டுக்கு அந்த பொண்ணுக்கு உண்டான அந்த புக்கை எடுப்பாங்க, ஓப்பன் பண்ணி சித்திரகுப்தன் புக்கை எழுதுறாருன்னு பார்த்தோமா, அதே போல் அங்கேருந்து அந்த புக்கை எடுப்பாங்க, ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க. அந்த பெண் அது ஒரு சூழலுக்கு தற்கொலை பண்ணி இறந்துருப்பா. அந்த தற்கொலை பண்ணி இறக்காமல் இருந்தால்
மாற்று அவளுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நிகழ்வு நடந்திருக்குன்னு ஒரு 5-6 பாசிபிலிட்டி அவங்க காமிப்பாங்க. அந்த இடத்திற்கு உள் இருந்தே அந்த பொண்ணு அதை வாழ்ந்து பார்க்குற மாதிரி உண்டான 5-6 பாசிபிலிட்டி காமிப்பாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, தான் செய்த தவறை வந்து உணர்த்துவதற்கு அவர்கள் நிறைய வழிமுறைகள் பின்பற்றுறாங்க. அதற்கப்புறம் நிறைய பாடம் சொல்லி தர்றாங்க. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய மனசாட்சி போட்டு வாட்டும். அது துன்பம் இல்லையா உங்களுக்கு? நீங்கள் நினச்சதை நினச்சி இப்படி பண்ணிட்டேனே அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டிடுவாங்க. காட்டிட்டு அதுக்கப்புறம் குருமார்கள் அப்படிங்கிறவங்கலாம் இருப்பாங்க. இப்படி பண்ணக்கூடாது, சரி பரவாயில்ல விடு, பண்ணிட்ட, அடுத்து என்ன பண்ணலாம், அதுக்குண்டான நல்ல உபதேசங்களும் அந்த இடத்துல தருவாங்க. இதே தானே நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்குது. அப்போது அந்த துன்பம் அப்படிங்கிறது வந்து அந்த மனது ரீதியாக ஏற்பட்ட அந்த ஒரு துன்பம் அப்படிங்கிறத இங்கே வந்து இன்னொரு கிராஃபிக்கலாக சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி துன்பம் ஏற்படக்கூடாது? நீங்கள் செஞ்ச குடும்பம் அந்த மாதிரின்னா, இந்த எண்ணெய் சட்டினா லிட்டரலாக எண்ணெய் சட்டியில் போட்டு உங்களை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அதற்கு ஒப்பான துன்பம்னு அர்த்தம் இல்லைங்க. நிஜமாலுமே எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம் இருக்குது. எப்படி அது இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியும்? இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இதை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? முடியாது. யோக வாசிஷ்டம் என்ன சொல்லுது? நம்மளுடைய லீலாவதி கதையில் அவருடைய கணவர் இறக்கும் பொழுது, அப்போ ஒரு கணவர் இங்கிருந்து இறந்து யமலோகம் சென்று பின் வேறு ஒரு பரிமாணத்திற்கு போய் அங்கே ஒரு பிறப்பாக எடுப்பார். அப்போ இந்த திருப்பி அங்கே இறந்து மறுபடியும் யமலோகம் சென்று திருப்பி இங்கே பூமிக்கு வந்ததாக தான் அவர் சொல்வார். அப்போது இந்த யமலோகத்தில் 2 தடவையும் அதற்கு உண்டான அனைத்து துன்பங்களையும் யமலோகத்தில் அனுபவித்து தான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லுவார். இங்கேருந்து போகும்போதும் துன்பங்கள் அனுபவிச்சு தான் அங்கே போனேன், அங்கேருந்து வரும்போதும் யமலோகம் சென்று துன்பத்தை அனுபவிச்சுட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வசிஷ்டர்கிட்ட ராமர் கேட்கும்போது, என்னங்க எல்லாமே மாயங்கிறீங்க, யமலோகம் அப்படிங்கிறீங்க, இங்கேருந்து ஆன்மா நகரவே இல்லைன்னு சொல்கிறீங்க, யமலோகம் போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் என்னங்க அப்படின்னு ராமர் ஒரு வார்த்தை கேட்கும்போது வசிஷ்டர் சொல்லுவார், இதெல்லாம் அவனுடைய வெறும் கற்பனை தான். அவன் நம்பிட்டான் முழுக்க. இப்படி ஒன்று இறந்தால் யமலோகம் செல்லுவோம், யமலோகத்தில் வந்து தவறுகளுக்கு உண்டான தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு பாடத்தில் அவன் படிச்சிருக்கான். அப்போ இறந்தோடனே அவன் செய்த தவறுகள் எல்லாமே அவனுக்கு முழுக்க அப்படியே அப்பட்டமாக அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இந்த தவறுக்கு இந்த தண்டனை இல்லை அப்படின்னு அவன் நம்பினதுனால அந்த யமலோகம் ஒன்று இருப்பது போலவும், அங்கே அந்த தண்டனையை அவன் அனுபவிப்பது போலவும், அந்த தண்டனை காலம் முடிந்ததற்கு பிறகு வேற ஒரு இடத்துக்கு போய் பிறந்தது போலவும் அவன் ஒரு கற்பனை காட்சி உண்டு பண்ணிட்டான். அவனுடைய ஆன்மா இங்கேயே தான் இருக்கான், அவன் எங்கேயுமே போகலை, இங்கேயே தான் இருந்தது. ஆனால் கற்பனைகள் அவனுக்கு வந்து வளர்ந்துக்கிட்டே இருந்தது, அவ்வளோதான். அதே போல் அங்கிருந்து வரும்பொழுது அதே அனுபவித்து இங்கே வந்ததாக இருக்குது. அப்போது இறந்தால் என்ன நடக்கும்? நீ சித்தோடு கலந்துருவ, அவ்வளோதான், பிரம்மத்தோடு கலந்துருவேன். ஆனால் என்ன, முக்தி பேர் அடைந்தவர்கள் பிரம்மத்தோடு கலப்பது போல் நாம் கலப்பதில்லை. அவர்களுக்கு எண்ணமே இல்லாததுனால கலந்தவர்கள் மீண்டு வருவதில்லை. அதனால தான் அதுக்கு பேர் மீண்டு வாரா நெறின்னு பேர். ஆனால் நமக்கு எண்ணம் இருக்குங்கிறதுனால ஒரு அந்த ஆன்ம முடிவு பண்ணிக்கும், எந்த காலகட்டத்தில் எப்போ என்ன உருவெடுத்து எந்த சட்டம் உண்டு நம்ம போகணுங்கிறதெல்லாம் முடிவு எடுத்துக்கும். அந்த முடிவு காலம் வருவது வரைக்கும் அது பிரம்மத்தோடு கலந்து பேசாமல் அமைதியாக இருக்கும். அதுக்கு தெரியும் எந்த ஒரு காலகட்டத்தில் அசையணும்னு சொல்லி. அந்த நேரத்தில் திருப்பி அந்த எண்ணம் உதிக்கும் பொழுது அதற்கு ஏற்றாற் போல் அந்த ஒரு உடலை எடுத்துகிட்டு அந்த காலகட்டங்களில் அந்த இடத்திற்கு ஏற்றாற் போல் பிறப்படுத்திட்டு வந்துடும். இது யோக வாசிஷ்டம் சொல்லுது. இப்போ 3 விளக்கங்கள் உண்டு. இது 3ல் எது சரி? ஆன்மூலகம் சரியா, இல்லை நம்மளுடைய புராணங்கள் சொல்லப்பட்டது சரியா? இப்போ இந்த ஆன்மூலகமும் புராணமும் ஏகதேசம் ஒரே மாதிரி தான் இருக்குது. சிறு வேறுபாடு இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஏகதேசம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இது 2ஐயுமே தூக்கி திங்கிற மாதிரி வசிஷ்டர் சொல்லியிருக்காரு. இது சரியா? இப்போ இது 3ல் எது சரி? நீங்கள் எந்த பக்கம் சாய்வீங்க? உங்களுக்கு எது உண்மைன்னு உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி சித்தபெருமக்கள் என்ன சொல்லி, சித்தபெருமக்கள் இந்த சாப்டருக்குள்ளேயே என்ட்ரு ஆகிறதே கிடையாது. சித்தபெருமக்கள் என்ன சொல்கிறாங்க? குலுகிடாமே நம்மளுடைய உடல் விட்டு ஆன்மாவை பிரித்து எடுக்க முடியும். ஏன் அவர்கள் குலுகி எடுக்க தானே நடந்துடும், சரிங்களா? அது அவங்களுடைய பொட்டன்ஷியல். அதனால தான் அவங்களை பெரியவங்க சித்தர்கள் அப்படின்னு உயர்வாக சொல்கிறோம். குலுகிட்டோம், அண்டத்தோட கலந்தோம், போய் எல்லாம் ஏகப்பட்ட அண்டங்களே தாண்டி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய உலகங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்து நிறைய அனுபவங்கள் சொல்கிறாங்க. ஒரு இடத்துல கூட இதுபோல் இருக்கக்கூடிய இந்த ஆன்மா பிரிஞ்சு போய் என்ன நடக்கும்னு அவங்க பேசினதே கிடையாது. ஏன்னா அது அவங்களுக்கு தேவையில்லை. நீ தப்பிக்கிறதுக்கு தான் உனக்கு வழி சொல்கிறேன், வரும்போது இந்த மாதிரியில் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவுமே மாயைன்னு சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணு, போய் சிவதன்மையோடு கலந்துருன்ட்டாங்க அவங்க. இப்போ இது என்ன பண்ணுவீங்க? இப்போ இதில் எதை நம்புவீங்க? அப்போது நமக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியணும் அப்படின்னு சொன்னால் 2 வழி தான். ஒன்று, இங்கே இருக்கும் பொழுதே இந்த ஆன்மா வந்து உடல் விட்டு பிரித்து நம்ம உண்மை என்ன நிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு வழி. 2வது வழி சாகணும், சரிங்களா? இந்த வழியில் கூட போனால் ரிட்டன் வந்தால் உண்மை என்ன ஏதுங்கிறது தெரியும். 2வது வழி என்ன, அது இயற்கையாக எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். போவோம், என்னென்னு தெரிஞ்சுக்குவோம், திருப்பவும் வரத்தான் போகிறோம். ஆனால் வந்தால் ஞாபகம் இருக்காது. இப்போ நம்ம 2 பேரும் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தான்.
என்ன பண்ணுறது? அதுதான் சூழல், அதுதான் உண்மை, அது நிதர்சனம், ஒப்புக்கொண்டு தான் ஆகணும் இல்லைங்களா? நம்ம யாருக்குமே நினைவில்லையே. இப்போ இதெல்லாம் நூற்குறிப்பு உண்டு, ஒப்பிட்டு பார்க்கலாம், ஒன்று ஒரு மாதிரி தான் இப்போ இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் எது எது உண்மைன்னு நமக்கு தெரியாது. அப்போ அங்கே என்ன சொல்லப்படுது, எது உண்மைன்னு நம்ம எதை நம்ப போகிறோம்? நம்ம எதை நம்பிக்கிட்டு இருக்கோமோ அதற்கு உண்டான அனுபவத்தை நாம் அடைகிறோம், அவ்வளோதான். நீங்கள் எதையும் நம்பலை, பேசாமல் அமைதியாக இருக்கீங்கன்னா வசிஷ்டர் சொன்ன மாதிரி சாஸ்வதமாக அமைதியாக இருப்பீங்க. அடுத்த பிறப்புக்கு உண்டான கால ஏற்படும் போது எடுத்துகிட்டு வர போகிறீங்க. அப்படி இல்லை, ஆன்மோலக பதிவுகள் தான் உண்மைன்னு நம்புறீங்க அப்படின்னு சொன்னாலோ, யமலோகம் தான் உண்மை, அதில் இருக்கக்கூடிய தண்டனைகள் உண்மைன்னு சொல்கிறீங்கன்னா ரெண்டுமே நடக்குமே. சொல்லப்போனால் ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது. ஸோ அதில் அந்த அனுபவத்தை இது பண்ண போகிறோம் தெரியாது. அதனால் இந்த குதிரை கடிவாளம் கட்டினாப்பில் இதுதான் சரி, மித்ததெல்லாம் தவறு அப்படின்னு நம்புறது அது அடிமுட்டாள்தனம். சரிங்களா? ஏன்னா இந்த உலகம் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு, நிறைய விஷயங்கள் நமக்கு புரியலை, இன்னும் கையில் இருக்கா, நம்ம புரிய மாட்டேங்குது. நாம என்ன நம்புகிறோமோ அதுதான் சரி அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த கறி திங்கிறதும் கறி திங்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது நான்வெஜ் சாப்பிட்டா பாவம், கொடும்பாவம், கர்மம். கர்மம்னா அந்த வார்த்தையை நான் 1000 தடவை சொல்லிட்டேன். கர்மம்னா செயல்னு அர்த்தம், அது வேறு ஒன்றும் கிடையாது. கர்மம்னா செயல்னு அர்த்தம், செயலுக்கு உண்டான வினை நமக்கு இவ்வளோதான், அது பெருசாக ஒன்றும் இல்லை. யார் வந்து அப்போ அப்படி பார்த்தா டெஸ்னி ஆஃப் சோல்ஸ் அதில் எல்லாமே ஃபாரினர்ஸ் தான். அவன் கருதியங்க அம்மையாருக்கு போகிறான், அவன் வந்து உயர்நிலை ஆன்மாவை அடையிறது இல்லையா? ஆன்மாவுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, ஆன்மாவுக்கு அது பிரச்சனை இல்லை. இந்திரதேவன் மாட்டுக்கறி சாப்பிட்டாருன்னு சொல்லி இருக்கு வேதத்தில் இருக்குது. அவர் இந்திரருங்க, அவர் சாப்பிட்டது ஏன்னா அவர் போராளி, அவருக்கு உடம்புக்கு பலம் வேணும், அது சாப்பிட்டார் இருக்குது. ஏன் அவங்க மேலே போகலையா? ஸோ இதெல்லாம் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா நான் அதை தப்புன்னு நம்பினதுனால நான் அதை தப்புன்னு நான் ஊர் பூரா பரப்புவேன். அது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஸோ இங்கே என்ன இருக்குது, எது சொன்னாலும் நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும்தான் எனக்கு உண்மைன்னு வண்டி ஓடிட்டுருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆன்ம முன்னேற்றம் அப்படி நடக்கிறது இல்லை. ஆன்ம முன்னேற்றத்தில் பார்க்கும் பொழுது பரந்த மனப்பான்மையில் பார்க்க பழகுனாத்தான் ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்கும். இல்லைன்னா அந்த நானை பிடிச்சிக்கிட்டே சுற்ற வேண்டியது தான். என்றைக்கு அது விடுறோமோ அன்றைக்கி தான் தப்பிச்சு ஓட முடியும். சரிங்களா? ஸோ அதனால் இதுதான் சரி, இதுதான் தவறு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளால் போக முடியாது. ஏன்னா இந்த அண்டம் ரொம்ப பெருசு. இந்த அண்டை எத்தனை பாசிபிலிட்டி தங்கிட்ட வச்சுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நாம் எதில் போய் சிக்குவோங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அவரவருடைய கையில் தான் இருக்குது. ரைட்? ஸோ இதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நிறுத்துங்கள். நான் உங்கள் இடத்துல இருந்துட்டு நன்றி.